மேலக்கோட்டையூர் பகுதியில் நடைபெறும் கேலோ இந்தியா விளையாட்டு வாள்வீச்சு போட்டியில் தமிழ்நாடு மேலும் ஒரு தங்கப்பதக்கம் வென்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் மேலக்கோட்டையூரில் உள்ள தமிழ்நாடு விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி பல்கலைக்கழக மைதானத்தில் கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. குத்துச்சண்டை, வாழ்வீச்சு, டேபிள் டென்னிஸ், பூப்பந்தாட்டம், சைக்கிள் ஆகிய 5 வகையான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் வாழ்வீச்சு போட்டியில் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்லின் என்பவர் முதலிடத்தை பிடித்த தங்கப்பதக்கம் வென்றார். திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி பதக்கம் வழங்கினார். இது 6வது ஆண்டாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு இந்த போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த போட்டிகளை தமிழ்நாடு அரசு, இன்னும் குறிப்பாக தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி அவருடைய நேரடி ஈடுபாட்டில், அவருடைய மேற்பார்வையில் மிக சிறப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. இது கலந்து கொள்ளக்கூடிய வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கான வசதிகள் முதற்கொண்டு அவர்களுக்கு தேவையான அனைத்தும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த கேலோ போட்டிகள் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேலக்கோட்டையூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டுத்துறைக்கான பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாக பாக்ஸிங், ஃபென்சிங் என்று சொல்லக்கூடிய வாள்வீச்சு மற்றும் சைக்கிளிங் ஆகிய போட்டிகள் இங்கே நடைபெற்று வருகிறது. இதில் குறிப்பாக தமிழ்நாடு இதுவரை 4 தங்கப்பதக்கங்களை வென்றிருக்கிறது. இந்த வாள்வீச்சு என்கின்ற இந்த விளையாட்டு இந்தியாவிலே பல மாநிலங்களிலே நடைபெற்று வந்தாலும் கூட தமிழ்நாட்டிலே இதற்கான மிகப்பெரிய அளவிலே ஊக்கம் கொடுக்கக்கூடிய வகையில், இதிலே ஈடுபடுத்தக்கூடிய வகையில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். இன்னும் கூட குறிப்பாக தமிழ்நாட்டிலே தான் இதற்கான சிறப்பான பயிற்சியாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசினுடைய விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திலே பணியாற்றக்கூடியவர்கள் பல பேர் இந்த ஃபென்சிங் விளையாட்டிலே பதக்கங்கள் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக ஃபென்சிங் என்று உடல் ரீதியாக அறிவியலை பொருத்தி பார்த்து அதன் அடிப்படையிலே PhD படிப்பை முடித்தவர்களும் இருக்கிறார்கள்.